அகத்தியர் சித்தர் மறைத்த மாந்திரீக ரகசியம். இது சாதாரண விஷயமில்லை. பில்லி, சூனியம், ஏவல் இவையெல்லாம் எப்படி உருவானது தெரியுமா? எல்லாமே ஒரு காலத்தில் உயர்ந்த மந்திர அறிவின் சிதைந்த வடிவம்தான் என்று சித்தர் மரபு கூறுகிறது. அந்த உயர்ந்த அறிவை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்த போது அதை உலகத்திலிருந்து மறைத்து வைத்தவர் அகத்தியர் சித்தர். அகத்தியர் சித்தர் முதலில் மந்திரத்தை உருவாக்கியவர் அல்ல, மந்திரத்தின் சுத்த வடிவத்தை காத்தவர். மந்திரம் என்றால் என்ன? ஒலி. ஒலி என்றால் அதிர்வு. அந்த அதிர்வு உயிரின் சக்தியை தொடும்போது அதிசயம் நடக்கும். ஆனால் அந்த அதிர்வை கெட்ட எண்ணத்துடன் பயன்படுத்தினால் அது பில்லியாக மாறும். பிறரை பாதிக்க எண்ணினால் அது சூனியமாக மாறும். கோபத்தால் அனுப்பினால் அது ஏவலாக மாறும். சித்தர் மரபில் ஒரு மறைவசனம் உண்டு. அருள் கொண்டவன் செய்தால் அருள் பெருகும், அகம் கொண்டவன் செய்தால் அழிவு பெருகும். இதை உணர்ந்ததால்தான் அகத்தியர் சித்தர் சில மந்திர முறைகளை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. அவர் நூல்களில் நேரடியாக சொல்லாமல் சூட்சமமாக குறியீடாக மட்டும் வைத்தார். ஏன் தெரியுமா? சக்தி கையில் வந்தவனின் மனம் சுத்தம் இல்லையெனில் அவன் முதலில் பிறரை கட்டுப்படுத்த நினைப்பான். அதுதான் மாந்திரீகத்தின் வீழ்ச்சி. பில்லி, சூனியம், ஏவல் இவையெல்லாம் உண்மையான சித்தர் மாந்திரீகம் அல்ல, அது சிதைந்த வடிவம். உண்மையான மாந்திரீகம் மனதை வெல்லும் முறை. ஆனால் சிலர் அதையே பிறரை வெல்லும் ஆயுதமாக மாற்றினர். இதை கண்டு அகத்தியர் சித்தர் தன் பரம்பரைக்கு ஒரு கட்டளை வைத்தார். சக்தியை யாருக்கும் சோதனைக்காக கொடுக்காதே. ஏன் இந்த அளவுக்கு கடுமை? காரணம் எளிது. மந்திர ஒலி மனிதனின் மன அலைகளை பாதிக்கும். மன அலை பாதிக்கப்பட்டால் சிந்தனை மாறும், சிந்தனை மாறினால் செயல் மாறும். அதனால்தான் மந்திரம் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் கருணையுடன் இருந்தால் காப்பாற்றும், குரூரத்துடன் இருந்தால் காயப்படுத்தும். அகத்தியர் சித்தர் சொன்ன உண்மை என்னவென்றால், மாந்திரீகம் பிறரை ஏவுவதற்கல்ல, தன் அகத்தை ஏவாமல் அடக்குவதற்கே. ஆனால் இந்த வரியை பலர் புரிந்து கொள்ளவில்லை. சக்தி வேண்டும் என்ற பேராசை அதிகமான போது சிலர் குறுக்கு வழி தேடினர். அங்கேயே பில்லி, சூனியம், ஏவல் போன்ற நடைமுறைகள் உருவானது. அதனால்தான் அகத்தியர் சித்தர் சில மந்திர அங்கங்களை மறைத்தார். முழு முறையை சொல்லாமல் பாதி வழியை மட்டும் சொன்னார். மனசுத்தி இல்லாதவரிடம் முழு ரகசியம் சென்றால் அது அவரையே சுடும் என்று அவர் உணர்ந்தார். நண்பர்களே, உண்மையான சித்தர் மாந்திரீகம் யாரையும் காயப்படுத்தாது. அது பாதுகாக்கும், அது மனத்தை தெளிவாக்கும், அது உள்ளத்தில் ஒளியேற்றும். ஆனால் அந்த ஒளியை இருளாக்குபவர்கள் இருந்ததால்தான் ரகசியம் பூட்டப்பட்டது. இன்று பலர் பில்லி, சூனியம், ஏவல் என்று பேசுகிறார்கள். ஆனால் அவற்றின் அடிப்படை அறிவு சித்தர் மரபிலிருந்து வந்தது என்பதை மறந்துவிடுகிறார்கள். அகத்தியர் சித்தர் மறைத்தது மந்திர சொல் அல்ல, அந்த சக்தியை தவறாக பயன்படுத்தும் மனித மனத்தையே கட்டுப்படுத்தும் ஒழுக்கம். சக்தி வேண்டுமா? முதலில் சுத்தம் வேண்டும். மந்திரம் வேண்டுமா? முதலில் மனம் சுத்தமாக வேண்டும். இதை புரிந்தவர்க்கே அகத்தியர் சித்தர் ரகசியம் திறக்கும். இல்லையெனில் அது மறைந்தே இருக்கும். சித்தர் மரபின் இப்படியான சூட்சம ரகசியங்களை தொடர்ந்து அறிய இந்த சேனலை ஆதரியுங்கள். உண்மையை அறிய துணிந்த உள்ளங்களுக்கே மறைந்த கதவுகள் திறக்கும். ஓம் நமச்சிவாய.